அமைப்பை மாற்றுவோம், அமைப்பை மாற்றுவதே என்னுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு ராகுல் காந்தி நேற்றைக்கு ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கார். அது ஒரு விரிவான ஒரு இன்டர்வியூவாகவே அது பார்க்கப்படுது. அதை பற்றி பல்வேறு தளங்களை விவாதிக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால நம்முடைய தலைப்பை அதுவாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்பாக செய்தித்தாள்கள் அதை பற்றி வந்திருக்கு. செய்தி என்னன்னு பார்த்துட்டு விவாதத்துக்குள்ள வரும். அமைப்பை மாற்றப் போகிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி முன்வைக்கிறார். அமைப்புன்னு கிட்டத்தட்ட அந்த ஒரு மணி நேர இன்டர்வியூவில் அவர் அதிக முறை அமைப்பை வலியுறுத்தினார், அமைப்பை விமர்சனம் செய்தார். எந்த அமைப்பை அவர் மாற்றப் போகிறார்? இல்லை, பொதுவாக இப்போ ஊழலுக்கு எதிரான கடுமையான பிரச்சாரம் நடைபெறுகிறது. ஏதோ ஊழல் என்பது குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே சொந்தமானதாகவோ, ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே செய்வதாகவோ இன்றைக்கு அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அவரை பொறுத்தவரை இது மிக தவறானது. இந்த ஊழல் என்பது இந்த அமைப்பு முறையில் இருக்குது. அந்த அமைப்பு முறையில் இருக்கிற ஊழலை ஒழிப்பதற்கு இன்னொரு அமைப்பை, ஒரு மெக்கானிசம், ஒரு பர்மனண்ட் மெக்கானிசம், நிரந்தரமான ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த லோக்பால் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு ராகுல் காந்தி அவர்கள் தீவிரமான முயற்சியை மேற்கொண்டு அதற்காக அனைத்து கட்சியினர் ஆதரவை திரட்டப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா ஹசாரே போன்றவர்கள் கூட அந்த இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை ஆதரித்திருக்காங்க. ஆக இன்றைக்கு ஒரு கட்டம். அதே போல் அந்த லோக்பாலுக்கு உறுதுணையாக அதற்கு வலிமை சேர்க்கிற விசில் ப்ளோயர்ஸ் பில் போன்ற பல மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு 6 மசோதா, ஊழல் எதிர்ப்பு மசோதாக்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு எங்கள் கட்சி தயாராக இருக்கிறது. அனைத்து கட்சியினரும் இதை பற்றி உடனடியாக ஒரு முடிவுக்கு நிறைவேற்றணும்னு சொல்றாரு. ராகுல் காந்தி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். உருவாக்குற அமைப்பு என்ன, இப்ப இருக்கிற அமைப்பு என்ன, இந்த கிளாரிபிகேஷன் என்னங்கிறதா வேணும். இந்த பதில் எல்லாமே ராகுல் காந்தியோட பேட்டில் இருக்கு. என்ன அமைப்பை அவர் மாத்தணும்னு சொல்றாரு? இல்ல, அதாவது இன்னைக்கு ஊழல் சிஸ்டத்துல இருக்கு. ஏன் இருக்குன்னா, டிரான்ஸ்பரண்டா ஒளிவுமறைவற்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும். இப்போ ஒரு இப்போ இயற்கை வளங்கள் இருக்கு, அதை பற்றி நீங்கள் கொடுக்கிற போது அந்த கொடுக்கிற முறை டிரான்ஸ்பரண்டா ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்கணும். அது அதுல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாத வகையில் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மாற்ற வேண்டும் சொல்ற அமைப்பு கோபண்ணா சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கா? இல்ல, ராகுல் காந்தி மாற்ற வேண்டும் சொல்கிற அமைப்பு நம்முடைய அரசியலை நடத்துகிற முறை இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற எல்லா அமைப்பும் அவர் அதை பேச்சிலேயே வெவ்வேறு இடங்கள் அதுக்கான குறிப்புகளை சொல்றாரு. உதாரணமா ஒரு கட்சி தன் வேட்பாளரை ஏன் மூடி அறைகளுக்குள்ள உட்கார்ந்து தேர்ந்தெடுக்கணும், யார் கேண்டிடேட்டுங்கிறத க்ளோஸ் ரூம்ஸ் உட்காந்து ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. அப்போ ஒரு கட்சி கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து தேர்தல் வேட்பாளரை எல்லா கட்டங்கள்லையுமே இந்த அமைப்பில் கோளாறு இருக்குது. பார்த்தீங்கன்னா யார் வேட்பாளராக இருப்பாங்க, பரம்பரையாக அந்த குடும்பம் தான் அரசியல் இருந்துகிட்டு இருக்குன்னா அதுலேருந்து வருவாங்களா, அதாவது கட்சியில் நீண்ட ஆள் இருக்கவங்களை ஒதுக்கி வச்சு திடீர்னு யாரையோ கொண்டு வந்து வேட்பாளராக்குவாங்களா, யாக்கினா என்ன காரணத்துக்காக ஆக்குறாங்க, அவருடைய பணபலத்துக்காக ஆக்குறாங்களா, அல்லது அவருக்கு ஊழல் செய்வதற்கு இருக்கிற சாமர்த்தியங்களுக்காக ஆக்குறாங்களா, இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கிற கோளாறுகள். இதையெல்லாம் நீக்கப்பட வேண்டும்ங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இப்பெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அது அவரால் முடியுமா, செய்ய முடியுமாங்கிறத வேறு செய்தி. ஆனால் மாற்ற வேண்டும்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. இல்லை, ஒரு முடிவை 5 பேர் எடுக்கிற முடிவை 50 பேர் எடுக்கணும், 50 பேர் எடுக்கிற முடிவை 500 பேர் எடுக்கணும். இந்த நாட்டை 540 நாடாளுமன்றங்கள் மட்டுமே முடிவெடுத்து இந்த நாட்டை ஆள முடியாது. இந்த முடிவெடுக்கிற ப்ராசஸ் நிறைய டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயக முறையில் இருக்கணும். நிறைய பேரை அதில் இன்வால்வ் பண்ணணுன்றது தான் அவருடைய முயற்சி. அந்த முயற்சி வருகிற போது தவறுகள் நடக்காதுன்னு அவர் நினைக்கிறார். டெமோக்ராட்டிக் இஸ் ப்ராசஸ் விச் டு பி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பக்கமும் அது விரிவுபடுத்தப்படணும்னு சொல்றாரு. தொடர்ந்து டெமோக்ரஸி பற்றி இவ்வளவு தூரம் வலியுறுத்துறார் ராகுல் காந்தி. இதனுடைய உடனடி தாக்கம் என்பது ஊழலுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய அந்த அலை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அந்த அலையை சரியாக பயன்படுத்தி ஆம் ஆத்மி கட்சியோட வெற்றின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் நான் அவரை ஒரு 10 ஆண்டு காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ரொம்ப தெளிவாக தெரிய வர விஷயம் என்னென்னா, அவர் நிஜமாகவே ஏதோ மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு. அவரால் முடியுமா, அதுக்கு வேண்டிய போதுமான திறமைகள் அவர்கிட்ட இருக்காங்கிறது ஒரு விமர்சனம். 2வது, அவர் இருக்கிற கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாற்றங்கள்லாம் செய்ய முடியுமாங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி, நான் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் என்ன செய்ய முடியும், நான் விரும்பி பிறந்தேன், நான் இந்த குடும்பத்தில் பிறக்கணும், நான் கேட்டால் பிறந்தேன், நான் பிறந்துட்டேன், ஆனால் பிறந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற சூழ்நிலையை நான் எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத அடுத்த கேள்வி அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறாரு. ஸோ இருந்து கொண்டு முயற்சி பண்ணுகிற நல்லெண்ணத்தை நான் பாராட்டுவேன். அப்படி பார்க்கிற போது அவர் இளைஞர் காங்கிரஸுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தொடர்ந்து 10 வருஷமாக முயற்சி பண்ணுறாரு. அது பெருமளவில் ஏன் வெற்றி தரலன்னு பார்த்தீங்கன்னா, தாய் கட்சி வேறு மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை இருந்து கொண்டு இருக்கிற போது
இளைஞர் அமைப்பு மட்டும் இன்னொரு கலாச்சாரத்தில் இருக்க முடியாது. ஆனால் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் அதுதான். இளைஞர் காங்கிரஸ் வேற ஒரு கலாச்சாரத்தில் கொண்டு வரதுக்கும் தாய் கட்சி வேற ஒரு கலாச்சாரத்திலிருந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்பதான் அவருக்கு தாய் கட்சியே அவருடைய கட்டுப்பாட்டில் முழுக்க வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ இங்கே இளைஞர் காங்கிரஸ் செய்த முயற்சிகளை எல்லாம் அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த மெம்பர்ஷிப் டிரைவு, யார் வேண்டுமானாலும் உறுப்பினராகலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நின்று ஜெயிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கட்சி பதவிகளுக்கு அதுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் தாய் கட்சியில் அவரால் செய்ய முடியுமா? அதை செய்ய ஏற்கனவே அங்கே வேரூண்டி இருக்கிற சக்திகள்லாம் விடுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்மிலிருந்து தான் மாற்றம் துவங்க வேண்டும்ங்கிறது தான் ராகுல் காந்தி நேற்றைக்கு சொன்னார். அந்த மாற்றத்தை காங்கிரஸ் கட்சிக்குள் ராகுல் காந்தியால் கொண்டு வர முடியுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி. அவருடைய அந்த அவருடைய செல்வாக்கு மற்ற விஷயங்கள். ஆனால் கொண்டு வந்தால் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே நிலையில் இருக்குமா? இல்லை, அவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் துணைத் தலைவராக இருக்காங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியில் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை மிக்க நிலையில் தான் அவர் இருக்கிறார். அவர் சீர்திருத்தங்களை முதல்ல நண்பர் ஞானி சொன்ன மாதிரி இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் மூலமாக கீழிருந்து கொண்டு வந்துட்டு இருக்கார். இப்போ துணைத் தலைவராக இருக்கார். இப்போ மேலே இருக்கிற அமைப்பிலையும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மாற்றத்தை கொண்டு வருகிற போது காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற சில ஆதிக்கமான உணர்வு கொண்ட சில சக்திகள் அதை எதிர்க்கலாம். ஆனால் அந்த எதிர்ப்பு இன்னைக்கு அவ்வளோ எடுபடுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஊழியர்கள், செயல் வீரர்கள், அந்த கட்சியில் அடிமட்டமாக இருக்கிற தொண்டர்கள்லாம் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சீர்திருத்துவதன் மூலமாக இந்த நாட்டை சீர்திருத்த முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதற்கான சில முயற்சிகளை அவர் ஈடுபட்டு வருகிறார். பொதுவாக அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்த வரைக்கும் ஆர்னப் கோஸ்வாமி அவர்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட நபர்களை சார்ந்து அவர் கேள்வி கேட்கும்போது இவர் எவேசிவாக அதற்கு பதில் சொல்ல அவர் மறுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒட்டுமொத்த மக்கள் நலன் சார்ந்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இளைஞர் அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி, அதாவது இந்த நாட்டு மக்கள் பயந்திருக்கிற வகையில் தான் சில கருத்துக்களை எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் என்று அடிக்கடி சொல்றார். அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அந்த பேட்டி எடுத்தவர் தொடர்ந்து ஒரு தனிநபர் மோடிக்கு எதிரானது கொண்டு வந்து முயற்சி செய்யறாரு. ஆனால் ராகுல் காந்தி லார்ஜ் இன்ட்ரெஸ்ட்ல பேசுறாருன்னு சொல்றாங்க. அந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள தானே மோடி எதிர்ப்போ இல்ல டைரக்ட் அப்போனன்ட்டோட எதிர்ப்பு இருக்கு. அதை அவர் பதிவு செய்ய மறுத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை பதிவு செய்ய முடியாமல் இருந்தாலும் எடுத்துக்கலாம்? இல்லை, இதில் பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ்ல ஒரு முக்கியமான அடிப்படை விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளர் யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா, பரவலாக பல பேர் கலைஞர் கருணாநிதியை சொல்லுவாங்க. நான் வைகோ தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை விட வைகோ தான் சிறந்த பேச்சாளராக இருப்பார். கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணுவை விட தாப்பாண்டியன் தான் சிறந்த பேச்சாளராக இருப்பார். ஆனால் நல்லக்கண்ணு சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பேச்சின்னு வரும்போது நல்லக்கண்ணு தாப்பாண்டியன் போல சிறப்பாக பேசக்கூடிய பேச்சாற்றல் உள்ளவராக இல்லாமல் இருக்கலாம். இவர் இது வேற ஸ்கில், அது வேற ஸ்கில். ராகுல் காந்தி இந்த டிபேட்டிங், ஸ்பீச் மேக்கிங், அதுக்கான ஸ்கில்களில் அக்கறை உள்ள ஒரு நபராக தெரியவில்லை. அவருடைய பர்சனாலிட்டி இன்டர்வியூலேருந்து பார்க்குற போது அவர் அந்த சைடு அவர் டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, நிர்வாகம் செய்வது, இந்த விஷயங்களை ஆர்வம் காட்டக்கூடிய ஆர்வத்தை ஒரு டிபேட்லையோ எதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுலையோ அந்த ஸ்கில்ஸில் அவர் ஆர்வம் காட்டக்கூடிய நபரை தெரியல. ஆனால் மோடி போன்றவர்கள் அந்த ஸ்கில்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ்ல ரொம்ப முக்கியமாக இருக்கிறத நம்ம அதில் பார்க்க வேண்டியது. ஊடகங்களில் நரேந்திர மோடி மக்களை கோருவதற்கு விதவிதமான உடைகள் அணிவது, அதில் பல விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அவருக்கு பிரியாரிட்டி என்பது மோடிக்கு வேற. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அத்தகைய முன்னுரிமை எதையும் கொடுக்காம ஆக்கப்பூர்வமாக விளம்பரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியலுக்கு இதுதான் முதல் நேர்காணல். ஒரு தொலைக்காட்சிக்கு ராகுல் காந்தி கொடுக்கிற முதல் நேர்காணல். அந்த அளவுக்கு இந்த ஊடக வெளிச்சம், ஊடக விளம்பரம் இதையெல்லாம் தவிர்த்து விளம்பரம் இல்லாமல் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அமைதியான ஒரு ராகுல் காந்தி விளம்பரம் வேண்டாம்னு இருக்கலாம். ஆனால் ராகுல் காந்திக்கு விளம்பரம் தேவையான ஒரு விளம்பரம் நீங்க மக்கள் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணும்போது அதுக்கு சில உத்திகளை, ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுவது இருக்குல்ல, அது மோடி பின்பற்றுகிற எல்லா உத்திகளும் சரின்னு நான் வாதாட மாட்டேன். ஆனால் நிச்சயமாக மக்கள் கிட்ட போய் கம்யூனிகேஷன் செய்ய விரும்பக்கூடிய தலைவர்கள் வேற உத்திகளை கையாள வேண்டியது. ஆனால் நான் அந்த ஏரியால இல்ல, வேற ஏரியால வேலை செய்யற ஆட்களுக்கு அந்த உத்திகள் தேவை. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.